வணக்கம் ஜெய நண்பர்களே. 2026 வைகாசி மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. இதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. சமீபகாலமாக ஏட்டிக்கு போட்டியாக நடந்த சில விஷயங்கள் அனைத்துமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை நோக்கி போகும். அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக டீல் பண்ணிப்பாங்க. பிரயாண விஷயங்கள் அதிகரிக்கும். சிலருக்கெல்லாம் தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் சில இடங்களுக்கு போய் வர வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கெல்லாம் ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்காகவோ சில பிரயாணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். சிலரெல்லாம் ஆன்மீக விஷயங்கள் காரியங்களால் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்த்து வருவாங்க. நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் ஈடேறும். முடிஞ்சால் குலதெய்வ வழிபாடுகளும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் வெளியில் இருக்கத்தான் செய்யும். எதையும் எடுத்தங்கோத்தன் முடிக்க முடியாது. குறிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலுமே முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் தைரியமாக செய்யலாம். ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகளும் ஆதாயங்களும் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் என்பதும் உண்டு. ரொம்ப காலங்களில் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்துட்டு வந்திருக்கும். பட் இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் ஒரு நல்ல விஷயங்களாக மாறி வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கவனம் தேவை. குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுப்பதானாலும் சரி வாங்குவதாலும் சரி கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. எதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டு வர்றது நல்லது. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காசுவன சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் காலகட்டங்களாகவே கொஞ்சம் தொந்தரவாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாத அமைப்பு இந்த பொருளாதார விஷயங்கள் கொஞ்சம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வாங்க. எதுவும் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். இப்போ இந்த ஒத்தையாராட்டியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதுல போயிட்டு தான் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டு வாங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான வகையிலேயே இருக்குது. உயர் நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல வகையிலேயே உங்களுக்கு அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்துட்டு வருவாங்க. கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களுக்கு காரசாரமான விவாதங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலுமே எல்லாமே வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் துலாம் ராசிக்காரன் இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் சாமர்த்தியமாக சமாளிச்சுப்பீங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் நல்லபடியாகவே இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது. வேலை விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கத்தான் செய்யும். பட் பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.